ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் சைலண்ட் லவ் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் லவ் மூவி தான். ரொம்பவுமே வித்தியாசமான மூவிங்க. ரொம்ப பேச விரும்பல, வாங்க படத்துக்கு போயிடுவோம். எடுத்தோடனே ஒரு மாடியில் நின்று பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு பையனை கட்டுறாங்க. அவன் வேறு யாரும் இல்லை, இந்த படத்தோட ஹீரோ தான். அவன் ஒரு இடத்துல ஒரு மியூசிக் ஸ்கூல் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பையன். ஸோ மாடியிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு இங்கேருந்து அந்த தட்டு மாதிரி மாடிக்கு ஏறி வந்த ஒரு பொண்ணு வந்து சூசைட் அட்டம்ப்ட்டு மேலேருந்து குதிக்க ட்ரை பண்ணுது. இதை பார்த்துக்கிருந்த நம்ம ஹீரோ ஓடியாந்து காப்பாற்றிடுறான். இல்லை அப்படி இருந்தும் அந்த பொண்ணு எப்படியாச்சும் போய் குதிக்கணுன்ற மாதிரி, இல்லை என்னை விட நான் போகணும், எனக்கு இப்படி இருக்கவே பிடிக்கலன்ற மாதிரி அழுகுதுங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த கேளுங்க அதை. அவ்வளோதான். அப்படியே அதை பார்க்குறான். நம்ம இந்த படத்தோட ஹீரோயின் இவங்க தான். பின்னாடி சொல்லலாம்னு நினச்சேன், நான் பேர் சொல்லிடுறேன். இவங்க தான் ஹீரோயின். ஸோ அதை பார்த்துட்டு இருந்த இவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. அந்த காப்பாற்றிருந்த டயத்தில் அந்த பொண்ணோட டாலர் ஒன்று கீழே விழுந்துச்சு போல். அதை காமிச்சபடி அப்படியே சைலண்ட் லவ் அப்படின்னு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கீழே விழுந்த டாலரை நம்ம பையன் எடுத்து வச்சுக்கிறான். எடுத்துகிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான், அவருக்கும் முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சிட்டு அந்த டாலரோட நேராக ஒர்க்கு முடிஞ்சிட்டு எல்லோரும் உட்காந்துருப்பாங்களா அந்த இடத்துக்கு போய் உட்காந்துட்டு அதை ஆட்டி பார்க்குறான். அது நல்லா சவுண்டு வருது. அதுலேருந்து ஆட்டினா ஒரு மாதிரி நல்லா ஜில்லு ஜில்லுன்னு சவுண்டு, கொலுசு சத்தம் மாதிரி. பக்கத்தில் இருந்தவர், தம்பி அதை ஆட்டினது போதும், அது வேலை செய்ய மாட்டேங்குதுப்பா, கொஞ்சம் பாட்டு வச்சுட்டு போ அப்படின்றாப்புல. சரி ஓகேன்ட்டு அதையும் பார்த்து கொடுத்துட்டு திரும்ப உட்காந்துட்டு திரும்ப ஆட்டி அதை பார்த்துட்ருக்கான். அப்புறம் அப்படியே ஹீரோட வீட்டில் காமிக்கிறாங்க. அவன் கண்ணால் நின்று கழுத்தில் இருக்க தளம்பை பார்க்குறாங்க. என்ன தளம்பு எது என்னன்னு புரியல. அவன் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க ஸ்டைலில் பார்த்தா ஆள் ஒரு மாதிரி தினுசாக இருக்கிறான். நெக்ஸ்ட் அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மியூசிக் ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அங்கே கிளாஸில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அப்படியே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா சூசைட் அட்டன் பண்ணால் நம்ம ஹீரோயின். அப்படியே கிளாஸ்லாம் முடியுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. வந்து இந்த மாதிரி நேற்று நடந்துச்சு, நீங்கள் சூசைட் அட்டன் பண்ணுறதெல்லாம் கேள்விப்பட்டோம், அவனை நினச்சா எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிடி கொடுக்காமல் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியா நான் போயிட்டேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களேன்னு நினச்சேன் அப்படின்ட்டு அப்படியே பேசுகிறாங்க வெறுப்பாக. அப்புறம் ஹெல்ப் பண்ண போனால் கூட இல்லை அப்படின்ட்டு உதறி விட்டுட்டு அப்படியே வெறுப்பாக அப்படியே கிளம்புறாங்க. அப்புறம் அப்படியே காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நாள் அவங்க போயிட்டு இந்த கண் செக்கப் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. என்ன எதுன்னு அப்படி கருவிலியில் ஒரு விஷுவல் ஒன்று ஓடுது. உள்ளே போனால் அது விஷுவலில் ஒரு எங்கேருந்தோ திடீர்னு வந்த ஒரு கார் வந்து ஒரு அவங்க மேலே மோதுகிற மாதிரி ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி மட்டும் தெரியுது. கண் அப்படியே சிவப்பாக ரத்தம் மூடி அப்படியே பிளாக் ஆகிடுதுங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கண் தெரியலை நம்ம ஹீரோயினுக்கு. கண் ஏதோ ஒரு ரீசனாக அந்த ஆக்சிடென்ட்லாம் தெரியாமல் போயிருக்குன்றது மட்டும் தெரியுது. ஸோ அப்புறம் வந்து டாக்டர் செக் பண்ணிவிட்டு, ஓகேம்மா நம்ம பண்ண சர்ஜரி ஓரளவு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு, இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு கண் தெரிஞ்சிடும் அப்படின்னு. கொஞ்சம் நாள்னால் என்றைக்கு டாக்டர், இன்னும் எத்தனை நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டு முடிக்கிறாங்க. இல்லைம்மா அது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லி அனுப்புகிறாரு. அப்புறம் அப்படியே காமிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ யாரே போட்டு சண்டைன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்னடான்னு பார்த்தா அது பாக்ஸிங் ஸ்கூல் போல் ஃபைட்டிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் மாஸ்டர் போட்டு ஆள் பொலன்னு பொழுக்கிறாப்புலி ஒரு மாதிரி ஃபைட்டில் நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்றாப்புலி. ஆனால் அதில் மட்டும் தெரியுது நம்ம ஹீரோக்கு ஃபைட்டிங் பயங்கரமாக வரும் அப்படின்ற மட்டும் நல்லா தெரியுது. அப்புறம் அப்படியே கிளாஸ்லாம் முடிச்சுட்டு சைக்கிளில் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. போய் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு. வா மச்சான் உட்காரு அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ஆர்டர் பண்ணுறான் அவன் ஃப்ரெண்டு. அப்புறம் இன்னொருத்தன் கேட்குறான், என்ன மச்சி எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே சால்ட்டு இது போட்டு ஏதோ ஆர்டர் பண்ணுறியே, அவனுக்கு தான்டா பிடிக்கும், எனக்கு தெரியும் அவனை பற்றி அப்படின்ற மாதிரி தெரியுது. அவன் பேசுகிறப்பே தெரியுது நல்லா இவங்க 2 பேர் மட்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ அப்படின்ட்டு. பக்கத்து டேபிளில் ஒரு கப்புள்ஸ் உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கானுங்க. யாரவனுங்க கத்திகிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு 4-5 பேர் தடிமாடு பசங்க மாதிரி வந்து அவனை இழுத்துட்டு போகிறாங்க. அந்த கத்திட்டு இருந்தான் இல்லையா, அவனை இழுத்துட்டு போயிட்டே வெளிலன்னு ஒரு சின்ன ஒரு அடித்தடி மாதிரி தெரியுது. இதை பார்த்துக்கிருந்த நம்ம ஹீரோக்கு எந்திரிச்சு கிளம்புறாப்புல பொறுக்காமல் போயிட்டு வெளில போயிட்டு நிப்பாட்டு போதும், இதுக்கு மேலே அடித்தது போதும் கிளம்பு அப்படின்ட்டு அவனுக்கிட்ட சண்டை வைக்க போகிறாரு நம்ம ஹீரோ. அதுலேருந்தே தெரியுது ஆள் கொஞ்சம் தௌலத்தான ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ. சண்டைக்கு போகிறப்ப போதும் அப்படின்றப்ப இடையில போலீஸ் வேன் கிராஸ் ஆகுது. இதை பார்த்துட்டு சரி வாங்கடா கிளம்புவோம் அப்படின்ட்டு அவனும் முறைச்சி பார்த்துருந்தான். அந்த பையலும் கிளம்பிடுறானுங்க. அப்புறம் விடுமச்சான் அப்படின்ட்டு எல்லோரும் கிளம்புறானுங்க. அடுத்த நாள் அப்படியே காமிக்கிறாங்க. வழக்கம் போல் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒர்க் பண்ணுறப்ப அந்த கூட வேலை செய்கிறவர் வந்து சொன்னவர், தம்பி நான் அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், அந்த மரம் வெட்ட வேண்டியது பழைய மரம்லாம் வெட்ட வேண்டியது அந்த பழைய லெக்சர் ஆள்கிட்ட இருக்குது, நீ கொஞ்சம் அதை வெட்டிடுறியா, அதை என்னால் தூக்க முடியாது அப்படின்னு, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அதை பாரு அப்படின்ட்டு அனுப்புகிறாப்புல. சரின்ட்டு போகிறப்போ அங்கே வந்து வராங்க இந்த ஸ்டிக்கு வச்சுக்கிட்டு கண்ணு தெரியாமல் நம்ம ஹீரோயின் அப்படி நடந்து வர்றாங்க. அந்த லெக்சர் ஹால் சைடு வராங்க. இவன் அங்கிட்டு தானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த மரத்தெல்லாம் வெட்டி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். வந்துட்டு இப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த லெக்சர் ஹாலுக்கு போகணும் போல் அவங்களுக்கு பார்த்தா தெரியும். நேராக வந்துட்டு அந்த லெக்சர் ஹாலுக்குள்ளே போகிறாங்க. இவனும் பார்க்குறான், இது அந்த பொண்ணாச்சே அப்படின்ட்டு இப்படியே பார்த்துட்டே இருக்கான். நேராக அப்புறம் நம்ம ஹீரோயின் உள்ளே போனவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே ஒரு பியானோ இருக்குது.
அந்த பியானோவை நம்ம ஹீரோயின் திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாசிக்கிறாங்க. ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க யோசிக்கிறது வரல போல். கை வந்து சரியாக வந்து அது பண்ண முடியலை. ஏன்னா வழக்கமாக அவங்க பார்த்து வாசித்து இப்படி இருந்தவங்க திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் கண்ணு தெரியல இல்லையா? ஸோ வந்து பார்த்து வந்து அந்தளவுக்கு வரல போல். ஸோ அவங்க அதை அப்படியே நினச்சி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதை இங்கேருந்து தூரத்தில் அந்த கண்ணாடிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே அந்த நம்மளால் வாசிக்க முடியலையே அப்படின்ற ஒரு இதில் வந்து அப்படியே அங்கேருந்து பேக்கை அவசர அவசரமாக எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பி வர்றப்போ தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அச்சச்சோ அப்படின்ட்டு விழுந்த அவங்கள பார்த்த ஹீரோயினை பார்த்த நம்ம ஹீரோ உள்ளே வந்து அப்படியே அந்த ஸ்டிக்கை வந்து பக்கத்தில் எடுத்து கொடுக்குறான். யார் எவ்வளோ நேரமாக இங்கே இருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவன் எதுவுமே பேச மாட்றான். அப்படியே வந்து அந்த ஸ்டிக்கை மட்டும் எடுத்து கொடுக்குறான். அப்படியே அவங்க வந்து ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாங்க வெளியில். இதில் கவனிக்கிறப்ப என்ன தெரியுதுன்னா, இவன் அந்த டாலர் இன்னும் வச்சுருக்காங்க. அவன் இந்த பேண்ட் சைடில் வந்து அந்த சத்தம் கேட்கவும் என்ன பண்ணுறான், அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுறான், சத்தம் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அது அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கை எடுத்து கொடுத்து அனுப்பிடுறான். இது அந்த ஹீரோயினும் கேட்ட மாதிரி தெரியுது. இன்னும் அந்த டாலரை வச்சுட்டு இருக்கான் அந்த ஞாபகார்த்தம். அதிலே தெரியுது நம்ம ஹீரோயின் மேலே அவனுக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் அப்படியே காமிக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இவன் பாக்ஸிங் கிளாஸுக்கு வெளில உட்காந்துக்கிட்டு அப்படியே அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன மாஸ்டர் டே நீங்கள் மறுபடியும் வந்துட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. மாஸ்டர் நாங்களும் வந்து கூடிய சீக்கிரம் அந்த ஜூடோவில் வந்து ஜாயின் பண்ணுறோம் மாஸ்டர் அப்படின்றாங்க. டே ஜூடோ கிடையாதுடா, அது பாக்ஸிங் அப்படின்றப்பல ஏதோ ஒன்று மாஸ்டர் கூடிய சீக்கிரம் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ வெளில வந்துடுறாரு. டே வாங்கடா அப்படின்ற மாதிரி, பசிக்குது அப்படின்ற மாதிரி சைகை காமிச்சிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரு காரை பார்க்குறாங்க. பாஷ் அந்த காரை பார்க்குறாங்க. 2 பேர் பசங்க வந்து டே மச்சான் என்னோட காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா அந்த கார் தான்டா மச்சான் வாங்கலான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு அதை தொட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க 2 பேர். அப்போ ஒரு புது ஆள் ஒரு ஆள் என்டர் ஆகிறான். கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து ஒரு மாதிரி நல்லா பணக்காரனாக இருக்கிறான். வந்து அவன் பேசலே தெரியுது. என்னடா எல்லாம் தொடாதீங்க, நீங்கள் தொட்டிங்கன்னா என்னோடய கார் வந்து அழுக்காயிரும் அப்படின்ற மாதிரி இதாக பணக்கார திமில்லாம் நல்லா பேசுகிறான். ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கடுப்பாயிருது. என்ன மச்சான் அவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான், அதாவது நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றான். அப்படியே பார்த்துட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்புறான். விடு மச்சான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கையில் தட்டி வாடா கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் அப்படியே கிளம்புறாங்க. இருந்தாலும் பாஸ்னா பாஸ் தாண்டா அப்படின்ற மாதிரி இந்த காரை சொல்கிறான். அப்படியே டே வாடா அப்படின்ற மாதிரி எல்லாம் கிளம்புறானுங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வரையும் நம்ம ஹீரோ பேசினதே கிடையாதுங்க. பேசவே இல்லை. ஸ்டார்டிங்கில் இப்போ வரையும் ஒரு மாதிரி சைகையிலேயே அமைதியாகவே போய்கிட்டு இருக்கிற வரை இவர் பேசுன மாதிரி தெரில. அந்த கண்ணாடியில் வந்து அவர் கழுத்தை வந்து பார்த்தார் இல்லையா, அது வந்து அந்த தலைமை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இவருக்கும் வந்து பேச்சு திறன் வந்து இப்போ கிட்டன்ஸில் போயிருக்குன்ற மாதிரி இது நல்லா தெரியுது. ஏதோ ஒரு பிறந்ததுலேருந்தே கிடையாது, ஏதோ இடையில ஒரு நடந்துச்சு சம்பவம் அப்படின்ற மாதிரி தெரியுது. பின்னாடி அதை காட்டுவாங்க, எனக்கு தெரியும். அது சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறக்கா அப்படி பேசினேன். சரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே கிளம்பிடுறானுங்க பேசிட்டு இன்சல்ட்டிங் வாங்கிட்டு. சரி விடுங்கடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறானு. அப்புறம் அப்படியே அடுத்த நாள் இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து வெளில வந்துட்டு இல்லை நீ போகாதம்மா தனியாக ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை என்னால் ஒரு நாள் கூட நான் என்னால் பியானோ வாசிக்காமல் இருக்க முடியாது, நான் போகணும் ஸ்கூலுக்கு அப்படின்றாங்க நம்ம ஹீரோயின். இந்த பக்கம் சைக்கிளில் வராரு ஹீரோ. இதை பார்க்குறாரு, இந்த சத்தத்தை கேட்டு பார்க்குறாரு. ஹீரோயின் தான் பேசிகிட்டு இருக்காங்க, அதை பற்றி இன்னும் நல்லா கேட்குறாரு. அப்படின்ட்டு பேசிவிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் கொடுங்க ஸ்டிக்கை கொடுங்க, நான் போகிறேன், என் பின்னாடி யாரும் வராதிங்க, நான் ஃபாலோ பண்ணாதீங்க, நான் போகிறேன், நான் என்னால் தனியாக போய்க்க முடியும் அப்படின்ட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயினே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் சைக்கிளை வச்சுட்டு. அப்புறம் பின்னாடியே போகிறான். அப்படியே ஹீரோயின் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க கரெக்டாக இவ்வளோ நேரத்துக்கு கழித்து லெஃப்ட்டில் திரும்பணும், ரைட்டில் திரும்பணும், இந்த இதெல்லாம் வந்து ஹீரோயினுக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜ் வருது, லெஃப்ட்டில் திரும்புகிறாங்க. லெஃப்ட்டில் திரும்பினோம்னா ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க போகிற பாதையில் ஃப்ரெண்டில் ஒரு கப்பிள்ஸ் ஒரு 2 பேர் ஸ்கூல் மேட்ஸ் நின்று பேசிகிட்டு இருக்காங்க சைக்கிளில். ஹலோ நீங்கள் தள்ளுங்க அப்படின்ட்டு போயிட்டு 2 பேரையும் விலக்கி விட்றான். அதாவது இப்படி ஹீரோயின் போகிறாங்கன்னா அந்த பாதையில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி போயிட்டு பின்னாடி ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு ஒரு மாதிரி சேஃபாக கிட்டத்தட்ட ஸ்கூல் போகிற வரையும் பின்னாடியே போகிறாங்க. இதை வந்து தூரத்துலேருந்து நம்மளால் வேலை செய்கிறாருல அந்த வயசான ஒருத்தர், அவரும் பார்க்குறாரு இதை. அப்புறம் நம்ம ஹீரோயின் நேராக எங்கே போகிறாங்கன்னா அந்த ஓல்டு லெக்சர் ஹாலுக்கு வந்து ஒரு பியானோ வாசிப்பாங்க இல்லையா, அதே இதுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த வாட்டி டோர் வந்து லாக் ஆகிருக்கு. ஆஹா, இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்து நேராக ஓடி போய்ட்டு கரேஜ் அந்த அவங்க இங்கே எல்லாம் அவங்க மெயின்டெனன்ஸ்லாம் இந்த க்ளீன் பண்ணுறவங்க தானே பார்க்குறாங்க, அவங்க சாவி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இங்கேருந்து போயிட்டு சாவி எடுத்து வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு
இதை க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே ரிட்டர்ன் கிளம்புறாங்க. அவன் ஓப்பன் பண்ணிவிட்டு கதை விட்டு நின்று அந்த டாலர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்ட் கேட்கும்ல, அதை எடுத்து ஜில் ஜில் அப்படி ஜல் 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 ஜில் அந்த மாதிரி சவுண்டை கொடுக்குறான். கொடுக்குறப்ப அந்த சவுண்டை பார்த்துட்டு அவங்க திரும்புகிறாங்க. யாருது அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப சவுண்டு அப்படியே 2-3 வாட்டி பண்ணுறான். பண்ணோன்னா அவங்க நேராக வர்றாங்க. இவங்கிட்ட கிராஸில் வந்துடுறான். அவன் நேராக வந்து கதவை பார்க்குறாங்க, ஓப்பனில் இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு யாரோ திறந்துருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அவங்க அப்படியே உள்ளே போயிடறாங்க. சத்தோட முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து இந்த பணக்கார திமிரா வந்து பேசின ஒரு கேரக்டரை காமிச்சாங்க இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அவன் வந்து ஒரு மியூசிக் டீச்சருங்க. அவர் வந்து பியானோ சொல்லி கொடுக்குற மியூசிக் டீச்சர். செம்ம நல்லா ரொம்ப நல்லா வாசிக்கக்கூடிய மியூசிக் டீச்சர். ஆனால் அவனுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பெட்டு கட்டி இந்த கெசினோ இதில் விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு பழக்கம் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த இதை முடிச்சுட்டு நேராக அப்படியே அங்கே போகிறத காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க ஹீரோயின் வந்து அதே மாதிரி ரெகுலராக அங்கே வர்ற இது பழக்கத்தை வச்சுருக்காங்க போல். இவங்க வாசிக்கிறத அவன் வெளியிலேருந்து கேட்குறத இது ஒரு வழக்கமாகவே அவன் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படி அது ஒரு மாதிரி அமைதியாக இருக்குங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது, இவன் பேச மாட்றான். அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லேயே ஒரு மாதிரி அமைதியாக சட்டுலாம் அவங்க பார்க்குறதும் அந்த லவ்வை கொண்டு போகிறதும் ரொம்பவே அழகாக இருக்கும். பியானோ வாசிச்சுட்டு வெளில வந்த ஹீரோயின் என்ன ஆயிடுறாங்க, கொஞ்சம் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. ஸ்டிக்கு கீழே விழுந்துடுது. இதை பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், ஓடியாந்து அந்த ஸ்டிக்கை எடுத்து கொடுக்குறான். அப்போ அந்த பால் இருக்குல்ல, அந்த சத்தம் கேட்டுருது. உடனே ஹீரோயின் இல்லை அது இந்த கேம்லான் போலாச்சு, அது என்னோடது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அதை திரும்ப கொடுக்க வரான். நீ திரும்ப கொடுக்கலாம் வேணாம், ஆனால் கேட்குறதுக்கு மட்டும் உண்மையை சொல்லு. நீ தானே எப்போவுமே எனக்குக்காக அந்த கதவை திறந்து வைக்கிறாள், நீ தானே, நீங்கள் பியானோ கற்றுட்ருக்கிறியா, நீ ஸ்டூடெண்ட்டா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எதுக்குமே ஒரு ஹீரோ பதில் சொல்ல மாட்டேறாரு, ஏன்னா அவருக்கு தான் பேச தெரியாதுல்ல. உடனே வந்துட்டு ஃபோனில் டேப் பண்ணி அந்த வாய்ஸ் சொல்லலாம் அப்படின்றக்கா ட்ரை பண்ணுறப்போ, இல்லை கை நீட்டி நீ வந்து எனக்கு நான் ஒரு வாட்டி டேப் பண்ணேன் என் கையை தொட்டு அப்படின்னா நான் எஸ்ன்னு ஒத்துக்கிறேன், 2 வாட்டி தட்டினீங்கன்னா நோன்னு எடுத்துக்கிறேன், நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்றப்போ இவன் ஹீரோ என்ன பண்ணுறான், கையை வந்து தொட வரான். ஒரு அழுக்காக இருக்கு. உடனே பெண் எடுத்து தொடுறான். ஒரு வாட்டி தொடுறான். ஓகே, நினச்ச மாதிரி வந்து நீயும் வந்து ஒரு பியானோ ஸ்டூடெண்ட் தான், ஏன்னா நீ தொடுற அந்த ஜென்டில் அந்த ஒரு இதுலேயே தெரியுது நீயும் ஒரு பியானோ ஸ்டூடெண்ட் தான். சரி ஓகே, இப்போ நான் வந்து ஒன்று சொல்கிறேன், இன்னிலேருந்து வந்து எனக்காக நீ கதவை ஓப்பன் பண்ணி வைக்கணும் எவ்ரி சாட்டர்டே, இதே சேம் டைம் வந்து நீ எனக்காக அதை ஓப்பன் பண்ணி வைப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோவும் வந்து அதே மாதிரி அந்த கையில் ஒரு வாட்டி டச் பண்ணி சரி எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்புல. ஸோ அதோட தேங்க்யூ அப்படின்ட்டு என்னோடய பேர் அப்படின்ட்டு ஹீரோயின் பேர் சொல்கிறாங்க. நான் சொன்னால் வந்து கொஞ்சம் ஜாப்பனீஸ் மாதிரி இருக்கும், நம்ம ஹீரோனே வச்சுப்போம். அதுக்கப்புறம் வாட் அபவுட் யூ, நீ உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்கிறப்போ அவர் தான் பேச வராது. ஸோ அந்த கையில் எழுத ட்ரை பண்ணுறாரு பெண்ணை வச்சு எழுத ட்ரை பண்ணால் அது வேறு மாதிரி வேர்டு வேறு ஒன்று போயிடுது. அதோட இல்லை நீ வந்து இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண, நான் உள்ளங்கையில் நீ கை உன்னோட விரலை வச்சு எழுது அப்படின்றப்போ பார்க்குறான் கை அழுக்காக இருக்கே அப்படின்ட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எழுதுகிறப்போ அவரோட பேர் வந்து ஆயிஷான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர். ஓகே, அவனை பார்த்ததில் சந்தோஷம், நெக்ஸ்ட் டைம் வந்து நீ எனக்காக வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே சொல்லிட்டு போயிடறாங்க. இவரை நம்ம ஹீரோயின் பிடிச்சி போயிருக்கே எதுவும் சொல்லாமல் அப்படியே பார்க்குறாரு என்ன பண்ண போகிறோமோ அடுத்து அப்படின்ற மாதிரி.